உங்கள் அனைவரையும் மீண்டும் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பேட்டர்ன் 25 த கம்பேரிசன் ட்ராப். இதுக்கு முன்னாடி ஒரு 24 பேட்டர்ன் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு பேட்டர்னும் எப்படி உருவாகுது, அதனால் நீங்கள் எப்படி பாதிக்கப்படுறீங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்ற விளக்கங்கள் இதுக்கு முந்தின நான் அப்லோட் பண்ணியிருக்க 24 வீடியோஸ்லையுமே இருக்கும். ஸோ ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருந்து வளர்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி நான் ஒரு நார்சிஸ்டிக் என்விரான்மெண்ட்டில் இருந்து வளர்ந்து வந்து இப்போ ஒரு நார்சிஸ்டிக் விக்டிமாக அந்த ஊன்ஸ் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி ஒரு ஹீலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த வீடியோஸில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு வேளை டாக்ஸிக் என்விரான்மெண்ட்லேயோ இல்லை நார்சிக் என்விரான்மெண்ட்லேயோ வளர்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே இந்த பேட்டர்ன் எல்லாமே பதிஞ்சிருக்கும். அது பேட்டர்ன்னு தெரியாமல் அது நம்மளுடைய பிஹேவியர், அது நம்மளுடைய தலைவிதி, இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கையில் அந்த பேட்டர்னுக்குள்ளேயே நீங்கள் சுழண்டுகிட்டு இருப்பீங்க. ஒருவேளை அந்த பேட்டர்னை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருந்தது, இல்லை அதை என்னோட வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னாக்க என்னுடைய பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள எந்த பேட்டர்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில வாங்க. உங்களுடைய பேட்டர்ன்ஸ்லேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னோட பயோவை செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னுடைய குரூப் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். இது பெய்டு குரூப், ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனியாக இந்த குரூப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நாம இந்த சீரீஸ்க்குள்ள இந்த பேட்டர்ன் த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்ற இந்த பேட்டர்னுக்குள்ள நாம போகலாம். ஸோ இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்றது இன்னைக்கு நேற்று உங்களுக்குள்ள உருவானது கிடையாதுங்க. இது சின்ன வயசுல இருந்தே உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இந்த பேட்டர்னை உங்களுக்குள்ள உருவாகி இருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே நமக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்மளுடைய எண்ணங்கள், எமோஷன்ஸ், வாழற விதம் எல்லாத்தையும் வடிவமைக்கும். ஸோ நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம், இதை எதுவுமே பண்ண முடியாது போல, இது இப்படித்தான் போல அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கையில இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் இந்த சீரியஸ் உங்களுக்கு அதை அத்தனையும் உடைக்க முடியும், அந்த பேட்டர்ன்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இல்லை மற்றவங்க உங்களை விட ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, இல்லை மற்றவங்க உங்களை விட ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்குள்ள நான் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலையோ, என்னால் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர முடியாதோ, இல்லை என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியாதோ, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லையோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? ஸோ அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருந்தது அப்படின்னாக்க அது உங்க ஒர்த்தை கேள்வி கேட்க வைக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ யாரோ ஒருத்தர் உங்களை விட ஒரு படி முன்னாடி இருக்காங்க அப்படின்னாக்க உண்மையிலே நீங்க பின்னாடி இருக்கீங்க அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்குள்ள வரும். பட் ஆனால் அந்த நினைப்பு உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னாக்க நீங்க தனியால் இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? கம்பேரிசன் அப்படின்றது ஒரு நார்மலான ஹியூமன் டெண்டன்சி தான். ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்க்கறது அப்படின்றது ஒரு இயற்கையான மனித குணம் தான். ஆனால் அது ஒரு பழக்கமாக ஹேபிட்டாக மாறும்போது அது உங்களுடைய நம்பிக்கை, சந்தோஷம், அமைதி எல்லாத்தையுமே திருடிடும். இந்த எபிசோடில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த கம்பேரிசன் ட்ராப் எப்படி டெவலப் ஆகுது, இதனால் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் எமோஷனல் ஹெல்த்தும் எப்படி பாதிக்கப்படுது, இதிலிருந்து விடுபட்டு நாம் நமக்குள்ள எப்படி ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத எபிசோட் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் முதல் பார்ட்டாக நான் சொல்கிறது இந்த கம்பேரிசன் ட்ராப் எப்படி உருவாகுது. முதல்ல சைல்டுஹுட் கம்பேரிசன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த கம்பேரிசனால் தாங்க, சின்ன வயசுலேருந்து.
பொதுவா நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ் உள்ள ஃபேமிலில கோல்டன் சைல்டு ஒண்ணு இருக்கும். ஸ்கேப் கோட் ஒண்ணு இருக்கும். நான் என்னோட வீட்ல ஸ்கேப் கோட். எது நடந்தாலும் நான் தான் காரணம். நான் என்ன பண்ணாலும் தப்பு. நான் எதுக்கும் தகுதி இல்ல. நான் ஒர்த்லெஸ். தப்பே பண்ணாலும் அது தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் தகுதி வாய்ந்தவங்க. அன்புனா அவங்களுக்கு மட்டும் தான் கொட்டணும். அந்த அந்த கோல்டன் சைல்டு அப்படின்றது தெய்வத்துக்கு சமம். அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாரி தான் என் குடும்பத்தில நடந்தது. ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு கண்ல வெண்ணெய், ஒரு கண்ல சுண்ணாம்பு வச்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய சைல்டுஹுட்ல நடந்தது. ஸோ இதுல எனக்கு ரொம்ப நாளா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், எந்த ஒரு தப்ப நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக 20, 25 வருஷமா என்ன அடிச்சு, காயப்படுத்தி, கண்டிச்சு, தண்டிச்சு, என்னைய வந்து மென்டலாவும், பிசிக்கலாவும் அவ்ளோ அப்யூஸ் பண்ணி, எமோஷனலா ரொம்ப டேமேஜ் பண்ணி வளர்த்து வந்தாங்களோ, அதே தப்ப அந்த கோல்டன் சைல்டு பண்ணும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி, அது சரின்ற மாதிரி அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதத்தான் என்னால தாங்க 25 வருஷமா என் லைஃப் போச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்ன டிசிப்ளினா வளர்க்குறேன். நீ இப்படி இருந்தா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ இப்படி இருந்தா தான் நல்லா வாழ முடியும். அப்படின்னு என்ன சொல்லி சொல்லி நம்ப வச்சு வளர்த்தவங்க, அதே தப்பு அங்க நடந்தப்போ, எதுவுமே நடக்காத மாரி அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன வளர்த்தது தப்பு தான? என்ன அந்த மாரி வளர்த்துருக்க கூடாது தான? நான் எந்த தப்ப பண்ணிடுவனோன்னு சொல்லி சொல்லி என்ன காயப்படுத்துனாங்களோ, அதே தப்பு அங்க நடந்தப்போ, என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்கு எனக்கு ரொம்ப நாளா விடை தெரியாம இருந்துச்சு. அப்போ என் மேல தப்பா? அவங்க மேல தப்பா? நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையில என் மேல எந்த தப்பும் கிடையாது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் நான் அந்த காயத்துலேருந்து வெளில வந்தேன். ஸோ நாம வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கம்பேரிசன கேட்டு வளர்ந்துருப்போம். எப்படிப்பட்ட கம்பேரிசன் அப்படின்னாக்க, "ஏன் உன்னால அவங்கள மாரி இருக்க முடியல? பாரு அவங்க எப்படி எல்லா வேலையும் நல்லா செய்யறாங்க. நீ இன்னும் அவங்கள மாரி இருக்க கத்துக்கணும்." இதே மாதிரி வார்த்தைகள் எனக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வார்த்தை தான். சாப்பிடுறது என்ன போரும்? அங்க எப்படி சாப்பிடுறாங்க? நீ எப்படி சாப்பிடுற? ஒரு சோறு ஒரு தட்டுலேருந்து, ஒரு கரண்டிலேருந்து அள்ளி போடுறது என்ன போரும்? அவங்க சோறு வந்து எப்படி எடுத்து கரண்டில போடுறாங்க? நீ இப்படி போடுற உனக்கு இது கூட தெரியலையா? அது எப்படி போடுது பாரு. அத பார்த்து கத்துக்கோ. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அத பார்த்து கத்துக்கோ, அத பார்த்து கத்துக்கோ, அத பார்த்து கத்துக்கோ. கடைசியில பண்ணக்கூடாத அத்தனையும் பண்ணப்போ, அதுக்கப்புறமா திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்தவே இல்ல. அவங்க பண்ணது சரின்னு நிரூபிச்சுட்டாங்க. சரின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பா அது அது என் சைல்டுஹுட் இந்த கம்பேரிசன்றத நோக்கி நான் போனேன் அப்படின்னா, அது பக்கம் பக்கமா போகும். ஸோ நான் மட்டும் இல்ல, நீங்களும் இது மாதிரியான வார்த்தைகள கேட்டு வளர்ந்திருப்பீங்க. ஆனா, இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்கும் அப்படின்னாக்க, நாம மத்தவங்கள விட அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்ற ஒரு எண்ணத்த நமக்குள்ள விதைச்சிருக்கும். நானும் உயிர குடுத்து ட்ரை பண்ணேங்க. படிக்கிறதுலேருந்து, அவங்க சொல் பேச்சு கேட்கறதுலேருந்து, ஒபீடியன்ஸா இருக்கிறதுலேருந்து எவ்ளோ பண்ண முடியுமோ நான் பண்ணேன். பட் நான் பண்ண எதுவுமே அவங்களுக்கு பத்தவே இல்ல. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல தப்பு எதுவும் கிடையாது. நான் கரெக்ட்டா தான் இருந்திருக்கிறேன். நான் செஞ்ச எதுவுமே பத்தாம போனதுன்னா, அது அவங்க கிட்ட இருக்கிற குறை. என்கிட்ட இருக்கிற குறை கிடையாது. ஸோ நான் பண்ண தப்பு இன்னும் அதிகமா செய்யணும், அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கணும்னு நான் உழைச்சிட்டு இருந்தது தான் என்னுடைய தப்பு. ஸோ அப்ப அது எனக்கு புரியல. பட் இப்ப நான் அத நிறுத்திட்டேன். ஸோ இது முதல் ரீசன் சைல்ட்ஹுட் கம்பேரிசன். அடுத்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தேடிக்கிட்டே இருக்கிறது. நம்மள அப்படிதான் தேட வைப்பாங்க. 2வது காரணம், அவங்க அப்ரூவல் குடுத்தா தான் நம்மளுடைய அச்சீவ்மென்ட் வந்து சரியானது. நம்மளுடைய வேல்யூ வந்து எப்ப மெஷர் பண்ணப்படும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய வார்த்தைகளால தான் மெஷர் பண்ணப்படும். நம்மளுடைய சக்சஸ் அப்படின்றது மத்தவங்க நமக்கு குடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் நிர்ணயிக்கும். அப்படின்னு நம்மள நம்ப வச்சுருவாங்க. ஸோ இது 2வது காரணம். இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க, நாம உண்மையிலேயே வளர்றோமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா, நாம அவங்கள விட பெட்டரா இருக்கிறோமா அப்படின்னு நாம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். இது 2வது காரணம். 3வது சோசியல் மீடியா. ஸோ நாங்க வளர்ந்தப்போ சோசியல் மீடியாவோட தாக்கம் இல்ல. பட் ஆனா, இந்த சொசைட்டியோடைய தாக்கம் அதிகமா இருந்ததுனால, என்னுடைய கேர் கிவர்ஸ் என்ன அந்த மாரி வளர்த்தாங்க.
கம்பேரிசன் ட்ராப்குள்ள மாட்டி வளர்த்தாங்க. பட் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இந்த சோஷியல் மீடியால ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க, நம்மள விட அவங்க அதிகமான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க, அதிகமா படிச்சிருக்கிறாங்க, அதிகமா அச்சீவ் பண்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதிகமான லைக்ஸ், அதிகமான ஃபாலோயர்ஸ், அதிகமான ஷேர்ஸ் அந்த மாதிரியான இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இந்த கம்பேரிசன் ட்ராப் அவங்கள போய் இழுக்குது. ரீல்ஸ் ஹைலைட் ஆவறது, சக்சஸ் ஸ்டோரிய பார்க்கறது, எல் ப நம்ம சோஷியல் மீடியாவுல பார்க்கறது எல்லாமே பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பா நமக்கு தெரியுது. லக்ஸுரீஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். இதுல நம்ம புரிஞ்சுக்காத ஒரு விஷயம், என்கிட்ட கூட என்னுடைய குரூப்ல இருக்கிற ஒரு மெம்பர் கேட்டாங்க. இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது, இது ஏன் எனக்கு நடக்கலன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு. ஸோ அந்த ரீசனுக்கான காரணம், நம்மலாம் அந்த ரீல்ஸ்ல பொருத்தி பார்க்கறது தான். நம்ம ரியாலிட்டிய மறந்துட்டு, அந்த ரீல்ஸ்ல என்ன நமக்கு அட்ராக்ட் ஆகுதோ, அந்த இமேஜ்ல நம்ம இமேஜ கொண்டு போய் வைக்கும்போது, அது நமக்கு ரியல்ல இல்லையே அப்படின்னு நாம வருத்தப்படுறது தான் காரணம். பட் நம்மளுடைய ரியாலிட்டிக்கும் அந்த ரீல்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான், அந்த ரீல்ஸ் வழியா நமக்குள்ள இந்த கம்பேரிசன் ட்ராப் வந்து உருவாகுற காரணம் இங்க குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய ரியாலிட்டிய அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றது அப்படின்றது இந்த சோஷியல் மீடியா மூலியமா இப்போ அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. 4வது காரணம், நாம போதுமானவங்க இல்ல அப்படின்ற பயம். எ இத வந்து டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, கம்பேரிசன் அப்படின்றது நமக்குள்ள என்னென்ன பிலீஃப தெரியுமா குடுத்துருக்கும்? நாம எல்லாருக்கும் பின்னாடி நிக்கிறோம். நம்ம போதுமான அளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. நம்ம போதுமான அளவு அட்ராக்டிவா இல்ல. நம்ம அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தவங்க இல்ல. அப்படின்ற ஒரு எண்ணத்த நமக்குள்ள ஸ்ட்ராங்கா பதிய வச்சுரும். ஸோ நம்மளுடைய அட்டெம்ப்ட் நாமளே என்ன பண்ணிப்போம், நம்மளுடைய வேல்யூவ மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி, நாம வந்து பின்னாடி இருக்கிற மாரியே நெனச்சுப்போம் நாம. 5வது காரணம் ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். இத நம்ம கிராமப்புறங்கள்ல ஒரு வழக்கா சொல்லுவாங்க. "எவ்ளோ வந்தாலும் விடியாது" அப்படின்னு. உண்மதான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கூடவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பணக்காரங்களாவே இருக்கட்டும். என்னைக்காச்சும் அவங்க, "அப்பாடா! நான் போதுமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு வீடு கட்டிட்டேன். எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் வந்து நல்ல வாழ்க்கை வாழறேன்." அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? "எவ்ளோ வந்தாலும் விடியாது" அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். அவங்க எவ்வளவுதான் ஒசரத்துல போகட்டும். அத பத்தி அவங்க நல்லபடியா பேசவே மாட்டாங்க. "ம்ஹ்ம். என்ன இருக்கு இதுல? ம்ஹ்ம். இவ்ளோ பெரிய வீடு கட்டுனேன். இவ்ளோ குறையா இருக்குது." இதத்தான் பேசுவாங்களே ஒழிய, அவங்ககிட்ட இருக்கிறத பத்தி அவங்க ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டோடயோ, ம் ம் ஒரு மனசு நிறைவோடயோ அவங்க பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டும், இந்த கம்பேரிசன் ட்ராப் உங்கள பாதிக்கிறதுக்கு ஒரு காரணம். இந்த கம்பேரிசன் ட்ராப் வர்றதுக்கு ஒரு காரணம். ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் சக்சஸ்ஃபுல்லா போனாலும், அது சம்பந்தமான ஒரு மனநிறைவோ, மன திருப்தியோ அவங்களுக்கு இல்ல அப்படின்னா, அந்த சக்சஸ் அப்படின்றது வேஸ்ட். இது நான் என் லைஃப்ல கத்துக்கிட்ட பாடம். நானும் நெனச்சேன், நாம வந்து மத்தவங்கள மாரி இருக்கணும். மத்தவங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களோ, அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். மத்தவங்க என்ன திங்ஸ் வச்சிருக்காங்களோ, அந்த திங்ஸ் நம்மகிட்ட இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நானும் நெனச்சு ஒரு கட்டத்துல நெறைய மெட்டீரியலிஸ்டிக் ஆப்சஷனா இருந்திருக்கிறேன். மத்தவங்கள்ட்ட எது இருக்குதோ, அது என்கிட்ட இல்லன்னு என்ன கிண்டல் பண்ணாங்க இல்லைங்களா? அதனால அந்த மெட்டீரியல்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இல்ல புடவையாகட்டும், இல்ல நகையாகட்டும், இல்ல இன்னும் மத்த லக்ஸுரீஸ் அ ஹோம் அக்சஸரீஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நானும் என்ன பண்ணேன், மத்தவங்களுக்கு ஈக்குவலா வாங்கணும்னு வாங்கி, வாங்கி நானும் வாங்குனேன். பட் ஆனா அது வாங்குனதுக்கு அப்புறமேலுக்கு தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இது உண்மையிலே என்னுடைய தேவைக்கு நான் வாங்குறேனா? எனக்கு ஏதாவது நிம்மதிய குடுக்கறதுக்கு நான் வாங்குறேனா? எனக்கு ஏதாச்சும் ஒரு வகையில அமைதிய குடுக்கறதுக்கா நான் வாங்குறேனா? பதில் இல்லன்னு தான் வந்துச்சு எனக்கு. அப்புறம் ஏன் நான் இத பண்றேன்? நிறுத்திட்டேன். இந்த 4 வருஷமா இந்த கம்பேர் பண்ணி ஒரு வேலைய செய்யறத சுத்தமா நிறுத்திட்டேன். அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல கம்மியா நெனச்சுட்டு போகட்டும். பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு ஃபங்ஷனுக்கு போறப்ப நகை கம்மியா போட்டு போறேன்னா, என்ன ஏழை நெனைக்கிறேன். நெனச்சுட்டு போகட்டும். பிரச்சனையே கிடையாது. நான் இங்க கடன் இல்லாம இருக்கேன். நிம்மதியா இருக்கிறேன்.
மத்தவங்க புது வீடு கட்டிட்டாங்களா, என்ன ஏன் வீடு கட்டலன்னு கேட்கறாங்களா? எனக்கு வசதி எப்போ வருதோ நான் அப்ப கட்டிக்கிறேன். இருக்கிற வீட்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் இப்படிதான் இப்ப பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது நான். ஸோ இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் இருக்கிறத கொண்டு நிறைவு படாத ஒரு மைண்ட் செட்டும் நம்ம கம்பேரிசன் ட்ராப்புக்கு முக்கியமான காரணம். ஸோ கம்பேரிசன் ட்ராப் உருவாகிறதுக்கான காரணம் சைல்டுஹுட் கம்பேரிசன், மத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்கிறது, சோஷியல் மீடியா கல்ச்சர், ஸோ நாம போதுமானவங்க இல்லைன்ற பயம், ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். இதுதான் இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்ற பேட்டர்ன் உருவாக காரணம். ஸோ இது எப்படி நம்மள பாதிக்குது? இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்னு இந்த பேட்டர்ன் எப்படி நம்மள பாதிக்குது? அத பத்தி பார்க்கலாமா? ஸோ இந்த பேட்டர்ன் யாருகிட்டயும் இல்லன்னு சொல்லவே முடியாது. நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? உங்ககிட்டயும் இந்த பேட்டர்ன் இருக்கு தானே? ஸோ நீங்க ஒரு டாக்ஸிக் என்விரான்மென்ட்ல இருந்தாலும், இல்லாட்டியும் இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்ற பேட்டர்ன் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நீங்க பேசுறத கவனிச்சாலே, நீங்க உங்கள மத்தவங்களோட கம்பேர் பண்றீங்களா? இல்லையா? அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்ற பேட்டர்னால என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வரும்? முதல் பாதிப்பு லோ செல்ஃப் எஸ்டீம். நம்ம மேல நமக்கு மரியாதையே இருக்காது. நம்ம மேல நமக்கு மதிப்பே இருக்காது. அவன் அந்த அளவுக்கு உசந்துட்டான். அவன் அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறான். அவன் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டான். அவன் அப்படி இருக்கிறான். பட் நான் இப்படி இருக்கிறேனே. நீங்க இப்படி இருக்கிறதுல என்ன குறைஞ்சு போயிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுதானங்க நம்ம வாழ்க்கை. நாம இப்படி இருக்கிறதுல எந்த வகையில குறைஞ்சிட போறோம்? சொல்லுங்க பாப்போம். என்னைய வந்து நெறைய பேர் கேட்பாங்க. என்னன்னாக்கா, "நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க. இன்னும் வீடு கட்டாம இருக்க. இன்னும் பழைய வீட்லயே இருக்க." ஏங்க வீடு கட்டுறதும் கட்டாததும் என் விருப்பம். எனக்கு இந்த வீடு போதுமானதா இருக்குன்னு இந்த வீட்ல நான் இருக்கிறேன். நான் திருப்தியா தானே இருக்கிறேன். அவங்க என்னைக்கோ ஒரு நாள் என்ன பார்க்கும்போது கேட்கிற கேள்விக்காக, நான் அவ்ளோ கடனுடன் வாங்கி நான் வீடு கட்டி, அவங்கள்ட்ட சொல்ற அந்த பதிலுடைய ஒரு நாள், இல்ல ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்காக, நான் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் கடன் படணுமா? வேண்டாமே! ஸோ எனக்கு இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு இந்த கம்பேரிசன் ட்ராப்பால வருது அப்படின்னா, ஸோ எனக்கு என்னுடைய மதிப்பு தான் முக்கியம். நான் வந்து என்னைய குறைச்சு மதிப்பிட்டுக்க நான் விரும்பல. ஸோ இந்த கம்பேரிசன் ட்ராப்ல முதல் பாதிப்பா உங்களுக்கு வர்றது, நீங்க உங்கள மதிக்க மாட்டீங்க. அவங்கள உங்கள கம்பேர் பண்றதுனால. 2வது பாதிப்பு, ஆங்சைட்டி, செல்ஃப் டவுட். எப்ப பாரு பதட்டத்திலே இருப்பீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. உங்கள நீங்க சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம போதுமான வாழ்க்கை வாழறோமா? நம்ம ஏன் எல்லாருக்கும் பின்னாடி நிக்கிறோம்? நம்மால வந்து அந்த அளவுக்கு உயரவே முடியாதா? உண்மையிலே யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க வந்து ஒருத்தர பார்த்து நானும் அந்த மாரி வரணும்னு நீங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த இடத்துல போயிட்டு நிம்மதியாவா இருந்தீங்க? திரும்ப அத விட இன்னொருத்தன் யார் உயரமா இருக்கானோ, அது நோக்கி போகணும்னு போவீங்க. அப்ப போயிட்டே இருந்தா எப்போ உங்க வாழ்க்கைய நீங்க அனுபவிப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். ஸோ அதனால இந்த பதட்டமும், உங்க மேல உங்களுக்கு டவுட்டும், இந்த செல்ஃப் கம்பேரிசன் அப்படின்றது குடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து ஜெலசி அண்ட் ரீசென்ட்மென்ட். பொறாமையும், வாழ்நாள் வருத்தமும் இந்த கம்பேரிசன் ட்ராப்பால உங்களுக்குள்ள வர பாதிப்பா இருக்கும். ஸோ மத்தவங்கள செலிப்ரேட் பண்றதுக்கு பதிலா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஃபேமிலிலயே, உங்க குடும்பத்தில யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உங்கள விட ஒரு பெருசான ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, அவங்கள செலிப்ரேட் பண்றதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க. பட் ஆனா உங்கள நீங்க தாழ்த்திக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களோட இன்செக்யூரிட்டிய அங்க அதிகமாக்கிப்பீங்க. ஏன்னா, அவங்களுடைய சக்சஸ் அப்படின்றது, நீங்க உங்க வாழ்க்கையில கீழ இருக்கீங்க அப்படின்றத காட்டுறதா தான் நீங்க நெனைப்பீங்க. இந்த பாதிப்பு உங்களுக்குள்ள வரும். இதுல பொறாமையும் வரும். நம்மள விட அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களே அப்படின்ற அந்த மன வருத்தமும் உங்களுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும். அடுத்து பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ கம்பேர் பண்றதுனால, அவங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப்ப லீட் பண்றாங்க. நானும் அதே மாரி லீட் பண்ணணும். ஏங்க நீங்களும் அவங்களும் ஒண்ணா? யாரா இருந்தாலுமே இருக்கட்டுமே. நீங்களும் அவங்களும் ஒண்ணா? உங்களுக்குன்னு தனியா எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், நடைமுறைகள் இருக்கும், செயல்முறைகள் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தனியானது. உங்க லைஃப் உங்களுக்கானது தான். ஒருத்தருடைய வாழ்க்கையும் யூனிக்கானது.
இத நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் இந்த கம்பேரிசன் ட்ராப்ப விட்டு நம்ம வரவே முடியாது. ஸோ நீங்க வளர்ந்த விதம், உங்களுக்கு என்ன லிமிட்டட் பிலீஃப்ஸ் குடுக்கப்பட்டிருக்கு, நீங்க எத சொல்லிக் குடுத்து வளர்க்கப்பட்டிருக்கீங்களோ, அது மாரி தான் அதுக்கு தகுந்த மாரி தான் உங்க வாழ்க்கை அமையும். அதே மாரி தான் அவங்களுக்கும். எப்படி நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்னுகிட்டு 2 பேரையும் ஒண்ணா கம்பேர் பண்ணுவீங்க? ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனிசம் தேவையே கிடையாது. உலகத்துல பெர்ஃபெக்ட்டான லைஃப் அப்படின்றது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அவங்க பெர்ஃபெக்ட் கப்பிள். அவங்க பெர்ஃபெக்ட் லைஃப் லீட் பண்றாங்க. அவங்க பெர்ஃபெக்ட்டா படிச்சுட்டாங்க. அவங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஜாப்ல செட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் தேவையே இல்ல. புரியுதுங்களா? இது 4வது பாதிப்பு. அடுத்து 5வது பாதிப்பு லாஸ் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. நீங்க உண்மையிலே நீங்களா இருக்க மாட்டீங்க. இந்த கம்பேரிசன் ட்ராப்ல. ஏன்? ஏன் நீங்க நீங்களா இருக்க மாட்டேன்றீங்க? இதுக்கு காரணம் உங்களுடைய ஆத்தென்டிசிட்டிய நீங்களே விரும்பாதது தான். இதுதான் உங்களுடைய இயல்பு, இதுதான் உங்களுடைய அழகு, இதுதான் உங்களுடைய எண்ணம், இதுதான் உங்களுடைய சுபாவம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத நீங்க ஏத்துக்காம, எனக்கு இப்படி இருக்கது புடிக்கல. நான் அவன மாரி மாறணும். நான் அவன மாரி வாழணும். அவன மாரி இருக்கணும். அவன மாரி ஃபேமஸ் ஆவணும். அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல உங்களுடைய உண்மை தன்மைய நீங்க இழந்துருவீங்க. கம்பேரிசன் ட்ராப் அப்படின்றது உங்களுடைய உண்மை தன்மைய உங்கள இழக்க வச்சுரும். புரியுதுங்களா? கடைசி பாதிப்பு, உங்கள சந்தோஷமாவே இருக்க வுடாது. நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், எவ்ளோ ஸ்டேட்டஸ் போனாலும், எவ்ளோ காலம் வாழ்ந்தாலும், அந்த சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு உண்மையான அ உண்மையான இதுவா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த கம்பேரிசன் ட்ராப். ஸோ கம்பேரிசன் அப்படின்றது உங்கள்ட்ட என்ன இருக்கோ, அதுக்கான நன்றி உணர்வ உங்கள்ட்டேருந்து எடுத்துரும். அதனால என்ன ஆகும்? நீங்க உங்க திறமைக்கு தகுந்த மாரி, உங்க தகுதிக்கு தகுந்த மாரி எந்த ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணியிருந்தாலும், அத நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. மனப்பூர்வமா ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா மத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால என்ன ஆகும்? நீங்க பண்ணது வேஸ்ட்டா போயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த கம்பேரிசன் ட்ராப்பால என்னென்ன பாதிப்புகள்னா, உங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்காது. லோ செல்ஃப் எஸ்டீம் ஆவீங்க. எப்ப பாரு பதட்டத்திலயும், உங்க மேல சந்தேகத்திலயும் இருப்பீங்க. பொறாமையும், வாழ்க்கை முழுக்கமான ஒரு மன வருத்தமும் உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு ஃபேக் இல்யூஷன நீங்க தேடி போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய உண்மை தன்மைய இழந்துருவீங்க. கடைசி வரைக்கும் உங்களால சந்தோஷத்த உணரவே முடியாது. இதெல்லாம் கம்பேரிசன் ட்ராப் உங்களுக்கு குடுக்கிற பாதிப்புகள். சரி, இந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம்? அதுல முதல் படியா நான் சொல்றது, முதல்ல இது கம்பேரிசன் அப்படின்ற விழிப்புணர்வ உங்களுக்கு கொண்டுட்டு வாங்க. அந்த அவேர்னஸ உங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க. எப்பலாம் கம்பேரிசன் வருது? நோட் பண்ணுங்க. உங்கள கேள்வி கேளுங்க. இது ஏன் என்ன ட்ரிகர் பண்ணுது? எந்த எமோஷன் என்ன இப்படி ஃபீல் பண்ண வைக்கிது? இந்த எமோஷன்ஸ் நான் என்னுடைய வளர்ச்சிக்கு உதவுதா? இல்ல நான் என்ன ஸ்மாலா ஃபீல் பண்ணிக்க வழிகாட்டுதா? யோசிச்சு பாருங்க. பதில் தேடுங்க. ஸோ உங்க வளர்ச்சிக்கு உதவுதுன்னா, அத ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்கள ஸ்மாலா ஃபீல் பண்ண வைக்கிதுன்னா தூக்கி போடுங்க. இது முதல் ஸ்டெப். கம்பேரிசன் ட்ராப்லேருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான, ஹீல் ஆவறதுக்கான முதல் ஸ்டெப் அவேர்னஸ். 2வது ஸ்டெப்பு, நம்ம உண்மையிலே நம்மள யார் கூட தெரியுமா கம்பேர் பண்ணணும்? உங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிடையாது. உங்க சொந்தக்காரங்க கிடையாது. உங்க சொசைட்டில சுத்தி உள்ளவங்க கிடையாது. உங்க கூட படிச்சவங்க கிடையாது. உங்க கூட வேலை செய்றவங்க கிடையாது. உங்கள விட ஸ்டேட்டஸ்ல வசந்தவங்க கிடையாது. உங்க கூட கீழ இருக்கிறவங்க கிடையாது. யாருமே கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரே பெர்சன் உங்களோட மட்டும் தான். நேத்து நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நீங்க எப்படி வாழறீங்க? அந்த ஒரு கம்பேரிசன் மட்டும் தான் உங்க லைஃப்ல தேவை உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒருத்தர் கூட உங்கள கம்பேர் பண்ணி நீங்க பெட்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, கண்ணாடிய போய் பாருங்க. அந்த கண்ணாடியில இருக்கிற நபர் இன்னைக்கு எப்படி இருக்காரோ, அத விட நாளைக்கு பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன ஸ்டெப் எடுக்குறீங்க? ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கள தடுத்து நிறுத்த ஒருத்தராலயும் முடியாது.
புரியுதுங்களா? இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், இவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறேன், இவ்வளோ அடி வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். அதுக்கு இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அத நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள தடுத்து நிறுத்தறதுக்கு ஒருத்தனாலயும் முடியாது. ஸோ நான் அப்படிதான் வந்தேன் நானு. என்ன காயப்படுத்தினவங்கள தூக்கி போட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்கள தூக்கி போட்டேன். என்ன மட்டம் தட்டினவங்கள தூக்கி போட்டேன். நான் வேணும்னு நினைக்காதவங்கள தூக்கி போட்டேன். என் வாழ்க்கைக்கு உதவாத எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன். தூக்கி போட்டதுக்கப்புறம் மிஞ்சினது யாரு? நான் ஒருத்தி தான். ஸோ இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன், உடைஞ்சு போய் நிக்கிறேன். நாளைக்கு என்ன சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில என்ன இருக்குது? நான் துணிஞ்சு நிக்கணும், படிக்கணும், எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும். முன்னேறினேன். இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன என் கூட கம்பேர் பண்ணது மட்டும் தான் காரணம். புரியுதுங்களா இந்த பாயிண்ட்டு? ஸோ உங்கள வேற யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வந்து என்ன விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்காங்களா? அப்படின்ற கேள்விய நிறுத்திட்டு, நேத்து நான் எப்படி இருந்தேன்? 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு அத விட பெட்டரா இருக்கிறேனா? இப்படி பெட்டரா இருந்தேன் அப்படின்னா, நீங்க லைஃப்ல வின் பண்ணிட்டீங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழறீங்கன்னு அர்த்தம். இந்த பணம் காச பத்தியோ, ஸ்டேட்டஸ பத்தியோ, ஒர்க் ஜாப பத்தியோ, படிப்ப பத்தியோ நான் பேசல. உங்களுடைய மைண்ட் செட்ட பத்தி தான் நான் பேசுறேன். புரியுதுங்களா? ஸோ குரோத் அப்படின்றது உங்க கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன பொறுத்து தான் இருக்கும். அடுத்து 3வது பாயிண்ட். பிராக்டிஸ் கிராட்டிட்யூட். இந்த நன்றி உணர்வு கிராட்டிட்யூட் அப்படின்றது எல்லார்ட்டயுமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. வாழ்க்கைய ஃபீல் பண்றவங்க, வாழ்க்கைய அனுபவிக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் இந்த கிராட்டிட்யூட் அப்படின்றது இருக்கும். என்கிட்ட இருக்குது. ஸோ என்னை யாராவது கேட்ட நீ நல்லபடியா ஒரு வாழ்க்கை வாழறன்னு கேட்டாக்கா, நான் கொஞ்சம் கூட யோசிக்காம சூப்பரா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இதே கேள்வியில ஒரு ட்ரெய்னிங்ல நான் கேட்டேன். 99 பேருமே நான் நல்லா இல்லன்ற பதில தான் எனக்கு சொன்னாங்க. பட் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, எல்லாமே ஹை லெவல்ல இருக்கு. பட் அவங்க சொன்ன பதில், நான் சந்தோஷமா நிம்மதியா அப்ப இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இவ்வளவும் நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நீங்க சந்தோஷமா வாழல அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? தெரியல எனக்கு. நான் திரும்ப அவங்களே கேள்வி கேட்டேன். ஸோ அந்த கேள்வி அவங்கள யோசிக்க வச்சுது. ஸோ நம்ம கையில என்ன இருக்குது? நாம இதுவரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறோம்? இதுவரைக்கும் என்ன கத்துருக்கிறோம்? ஸோ அது அத்தனைக்கும் நாம நன்றி உணர்வோட இருக்கிறோமா? ஸோ அந்த நன்றி உணர்வு உங்கள நீங்க எதெல்லாம் உங்கள்ட்ட கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கும்போது எல்லாமே அதிகமாகும். ஓகேங்களா? 4வது பாயிண்ட். இந்த சோசியல் மீடியாவ கன்சப்ஷன் பண்றத நிறுத்துங்க. ஏன்னா சோசியல் மீடியா எதுவுமே உண்மை கிடையாது. ஃபேக்கு, இல்யூஷன், மாயை. எதுவுமே உண்மை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ சோசியல் மீடியாவுல இருக்கிறத உங்க கூட கம்பேர் பண்றத நிறுத்துங்க. அதுலேருந்து பிரேக் எடுங்க. உங்களுடைய ரியாலிட்டிய நீங்க செக் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ரியாலிட்டியில நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரீல்ஸ் உங்களுக்கு குடுக்குற ஃபீலிங்ஸ விட ரியாலிட்டியில நீங்க எடுக்கிற ஃபீலிங்ஸ் தான் உண்மையானது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எஜுகேஷன் சம்மந்தமா எடுத்துக்கோங்க, என்கரேஜ்மெண்ட் சம்மந்தமா எடுத்துக்கோங்க. உங்கள இன்ஸ்பயர் பண்றத எடுத்து, உங்க கம்பேரிசன ஹெல்தியான கம்பேரிசனா மாத்துங்க. ஓகேங்களா? உங்கள லோவா ஃபீல் பண்ண வைக்கிற ட்ரிகர் குடுக்குற கம்பேரிசன நீங்க கட் பண்றது நல்லது சோசியல் மீடியாவுல. அடுத்து, மத்தவங்களுடைய சக்சஸ செலிப்ரேட் பண்ண கத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு கிளாப் பண்ணும்போது, நாளைக்கு உங்களுக்கும் அந்த கிளாப் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அது உங்களுடைய ஃபெயிலியருக்கான எவிடன்ஸ் கிடையாது. அது அவங்க உழைப்புக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெகுமதி. ஸோ அத பத்தி நீங்க ஏன் லோவா ஃபீல் பண்றீங்க? ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல வர்றதுக்கு அவங்க எவ்வளவோ ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளவோ எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எஃபோர்ட்ஸ நீங்க பார்க்கும்போது, நானும் அந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் எடுக்கணும்னு நீங்க ஏன் நினைக்கக் கூடாது? ஸோ மத்தவங்கள செலிப்ரேட் பண்றதுக்கு தயங்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய சக்சஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணாதீங்க. நான் இப்படி இருந்தா தான் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ நீங்க எத சக்சஸ்ன்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு நிம்மதிய குடுக்குதா? அமைதிய குடுக்குதா? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கைய ஒரு
ஸ்மூத்தான பாதையில கொண்டுட்டு போகுதா? அதுதான் உங்களுக்கு உண்மையான சக்சஸ். ஸோ இந்த ஜர்னி அப்படின்றது உங்களுக்கானது தானே ஒழிய, உங்கள கம்பேர் பண்றதுக்கான கிடையவே கிடையாது. ஸோ இந்த எபிசோட நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு நான் சொல்றது இதுதான். கம்பேரிசன் ஒருத்தர் உங்கள விட முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்க பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. கம்பேரிசன் அப்படின்றது உங்கள நீங்களே கம்பேர் பண்ணி பெட்டரா உருமாறுறது தான் உண்மையான கம்பேரிசன். ஹெல்தியான கம்பேரிசனும் கூட. ஸோ இந்த கம்பேரிசன வளர விட்டீங்க அப்படின்னா, இது உங்களுடைய கான்ஃபிடென்ட்ட அழிச்சிரும். ஸோ கம்பேரிசன கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்கள நீங்க கம்பேர் பண்ணி உங்க லைஃப்ப பெட்டரா மாத்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்கள யாரும் அசைக்க முடியாது. ஸோ இந்த கம்பேரிசன் ட்ராப் அப்படின்ற பேட்டர்ன்ல இருந்து வெளியில வாங்க. உங்களுக்கான லைஃப்ப நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்கள மீண்டும் இன்னொரு பேட்டர்ன் கீழ வந்து சந்திக்கிறேன்.